வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். எண்ணமே எக்காலத்திற்கும் வாழ்க்கையின் செப்பி, இருந்து எண்ணிட இனிதே பயக்கும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். எண்ணமே இயற்கையதன் சிகரமாகும், இயற்கையை எண்ணத்தில் அடங்கி போகும், எண்ணத்தில் நிலைகாட்ட முடியவில்லை, இல்லை என்று சொல்லவும் யாரும் இல்லை, எண்ணம் எழுமிடமோ ஒரு புள்ளியாகும், இயங்கி முடியும் அளவோ அகண்டாகாரம். எண்ணமே செயற்கை பொருள்கள் அனைத்தினோடும் இயற்கை கருவிகளை எல்லாம் இயக்கும் சக்தி என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? நம்முடைய எண்ணமானது தூய்மை பெற்று இணையத்து தன்மையான அன்பும் கருணையுமாக எண்ணம் சொல் செயல நாம மாற்றிக்கொண்டு வாழ்வதுதான் இந்த மனித பிறப்பினுடைய நோக்கம். வினை பயன் ஒரு தேகம் கண்டிருக்கிறோம். நம்முடைய கருமையத்துல ஒட்டுமொத்த வினை பதிவுகளையும் சுமந்து கொண்டு மனிதன் அந்த நிலையில வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில அருகுணம் வயப்பட்டு 5 வரும் பழிச்செயல்கள்ல தான் நம்முடைய மனம் போகும். இந்த உடலில் நான் என்ற அளவுல எல்லை கட்டி கொண்டு வாழக்கூடிய அந்த சிற்றின்பத்திலேயே புகுந்து அடைந்து இந்த மனித மனத்தை புண்ணா வருத்தி கொண்டு வாழக்கூடிய ஒரு நிலை. சாமி என்ன சொல்றாங்க? என்னமே எக்காலத்திற்கும் வாழ்க்கையின் செப்பி என்று சொல்றாங்க. ஒரு செப்பியை எடுத்துக்கொள்ளுவாங்க. ஒரு சிலை வடிக்க சொல்லி அவங்க சொல்லும்போது அந்த சிற்பி அந்த கல்லால ஒரு சிலை வடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த உருவத்துக்கு தகுந்தாற் போல ஒரு தரமான ஒரு கல்லை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த கல்லை அவங்க செப்பி அந்த கூடத்துக்கு கொண்டுட்டு வந்து அந்த கல்லில் இருக்கக்கூடிய தேவையற்ற அந்த பாகங்களை பூரா நீக்கி கொண்டே வருவாங்க. அதன் பிறகு அவர் எதிர்பார்க்க அளவுக்கு அந்த உருவம் அவங்களால வடிக்க முடியுது. அந்த உருவத்தை அதன் பிறகு பினிஷிங் கொடுத்து அதை நம்ம பிரதிஷ்டை பண்ணும்போது மந்திரம் எந்திரம் தந்திரம் என்ற அடிப்படையில் அவங்க கும்பாபிஷேகம் அந்த சிலைக்கு கும்பாபிஷேகம் பண்ணி அதன் பிறகு பிரதிஷ்டை பண்றாங்க. இங்க ஒரு 5 ஸ்டேஜ் ஒரு சிலைய செப்பி வடித்து அதை திரும்ப கொண்டு வந்து அந்த ஆலயத்துல பிரதிஷ்டை பண்ணும்போது எவ்வளவு தூரம் அவங்க முயற்சி எடுத்து சிறப்பாக செய்யறாங்களோ அதை விட பல்கோடி மடங்கு நம்முடைய இந்த வினைப்பதிவை நீக்கி கொள்ள நாம பெரும் முயற்சி எடுக்கணும். அந்த முயற்சி தான் நமக்கு வேதாத்திரிய பயிற்சிகளும் விளக்கங்களும் தவமோ மௌனம் தற்சோதனை குணநலம் முழுமை என்ற 5 ஸ்டேஜ் இருக்கு. நல்ல தியான வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளணும். நம்முடைய மூலாதாரத்திலிருந்து அந்த சுத்தநிலையோடு ஒரு இணைப்பு ஏற்படுத்தி கொண்டு ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் தியான நிலை வாழ்க்கையாக வாழ பழகி கொள்ளணும். நம்முடைய உடல் மையமான 7 மூலாதார சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்னை துரியம் அதே போல பேரியக்க மண்டல சக்திகளை இணைப்போடு அந்த சுத்தவெளியோடு 2 கலந்து நின்று வாழக்கூடிய அந்த ஒரு நிலை, அந்த தியான வாழ்க்கையை நம்ம வாழ பழகி கொள்ளணும். மௌன நிலையில இருந்து நாம வாழணும். ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நமக்கு வரக்கூடிய எண்ணங்களை சாமி நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய எண்ணம் ஆராய்தல், ஆசை சிரமித்தல், சினம் தவிர்த்தல், கபடு ஒழித்தல் என்ற அந்த 4 தற்சோதனைகள்ல நம்ம ஈடுபடுத்தி தேவையற்ற அனைத்து களங்கங்களையும் நாம போக்கிக் கொண்டே வாழ வேண்டும். அப்ப அந்த நிலை வாழ்க்கைதான் நம்மளை நம்ம தூய்மைப்படுத்தி கொள்ள அந்த தெய்வீக நிலைக்கு நாம மாறுவதற்கான
ஒரு சிறந்த வழி. வேறு எந்த வழியும் கிடையாது. அப்போ எண்ணமே எக்காலத்திற்கும் வாழ்க்கையின் சிற்பி, எண்ணு எண்ணிட இனிதே பயக்கும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நமக்கு வரக்கூடிய எண்ணத்தை தவம், மௌனம், தற்சோதனை என்ற அளவுல நாம வாழ்ந்து குணநலம் உடைமை என்ற அந்த பெயர் பெற்று வாழ்வோம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இந்த சிந்தனையை வாழ்க்கை வளமுடன், வாழ்க்கை வளமுடன், வாழ்க்கை வளமுடன்